கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாகிஸ்தான்ல ஒரு 13 வயதான இளம் கிறிஸ்தவ பெண்மணி, ஒரு குழந்தை, அவளை மிக கொடுமையாக துன்புறுத்தி அவருடைய தலைமுடியை முற்றிலுமாக வெட்டி எடுத்து மிகப்பெரிய அராஜகத்தில் ஒரு குடும்பம் ஈடுபட்டிருக்கு. இது குறித்து அந்த 13 வயது பெண் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதனை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்தது. அவங்க குடும்பத்தார் தற்போது இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பல முயற்சிகள் ஈடுபட்டு வராங்க. இந்த காலத்திலையும் இந்த அளவிற்கு கொடூரமான மனுஷர்கள் இருப்பார்களா என்று சிந்திக்கும் அளவிற்கு ஒரு கொடூரத்தை இந்த 13 வயது பெண் குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, எதனால அந்த 13 வயது பெண் குழந்தையின் தலையில் இருக்கும் முடிகள் எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்தவ குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தான் நாட்டின் காசூர் மாவட்டத்தில் உள்ள சோட்டிகலான் பகுதியை சேர்ந்தவர்கள் தான் தாமஸ் மெசியா மற்றும் ஷரியா பேபி. இவர்களின் பெண் குழந்தை தான் இந்த 13 வயதான சர்னாப் நூர். இவங்க மட்டுமல்லாது இந்த தாமஸ் மெசிக்கு 4 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. இந்த குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், மிகப்பெரிய ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இவர் அங்கே வேலைக்கு சென்றால் மட்டும்தான் அந்த குடும்பம் ரன் ஆகும். அந்த அளவிற்கு ஒரு ஏழ்மையான குடும்பம். இவர் சாலை ஓரங்களில் பல்வேறு பொருட்களை விற்பது, இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் ஈடுபட்டு வராரு. குடும்ப வறுமையின் காரணமாக அவங்க குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அந்த பெண் குழந்தைகள் வேலைக்கு சென்றிருக்காங்க, குறிப்பாக வீட்டு வேலைக்கு சென்றிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு ஏஜென்ட் மூலமாக பாகிஸ்தானின் லாகூர் பகுதியில் உள்ள ஜோஹார் என்ற ஒரு டவுன்ல வசித்து வருகிற பயோட்டரி குஜார் மற்றும் நமல் பிவி என்ற ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஏஜென்ட் மூலமாக இந்த 13 வயதான பெண் குழந்தை வீட்டு வேலைக்காக பணியமர்த்தப்படுறாங்க. குறிப்பாக 15,000 ரூபாய் சம்பளம், அந்த பாகிஸ்தான் நாட்டின் பண மதிப்பில் சம்பளமாக 15,000 ரூபாய், அந்த சம்பளத்துக்கு இந்த சகோதரி வீட்டு வேலைக்காக பணியமர்த்தப்படுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த சகோதரி கடந்த ஜனவரி 23ஆம் தேதி 7 மாதங்கள் அங்கு பணி செய்துட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்பும் போது அவர்களின் நிலையை பார்த்து அனைவருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்துட்டாங்க. ஏன்னா அந்த லாகூர்ல உள்ள அந்த குடும்பம் இந்த சகோதரியின் அந்த தலைமுடி முழுவதுமாக ஷேவ் பண்ணிட்டாங்க. மேலும் உடம்பு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான காயங்கள் காணப்பட்டிருக்கிறது. இதனை பார்த்த அந்த சகோதரியின் பெற்றோர் அதிர்ந்து போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அந்த சகோதரி கொடுத்திருக்கக்கூடிய செய்திகள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அது எப்படின்னா, இவங்க அந்த வீட்டில் வேலைக்காக பணியமர்த்தப்பட்டது முதல் மதத்தின் பெயரால் மிகப்பெரிய அளவில் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. காரணம், இவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அதன் காரணமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க என்ன தாக்குனாங்க, என்ன அடித்தாங்க. குறிப்பாக பிளாஸ்டிக் பைப்பால என்ன மிக கொடூரமாக அவங்க தாக்குனாங்க. மேலும் இவ்வளவு பணிகளை நான் அந்த வீட்டு வேலைக்கு சென்றிருக்கிறேன். நான் பல பணிகளை அங்கே செய்து முடித்துட்டு தூங்கி எழும்புறதுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட என்னை வார்த்தைகளாலேயும் தாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை அடிப்பாங்க, மிகப்பெரிய அளவில் என்னை துன்புறுத்துவாங்க. மேலும் நான் அந்த வீட்டில் உள்ள பாத்திரங்கள் மற்றும் பொருட்களை சுத்தம் செய்யும் போது, கழுகும் போது ஏதாவது பொருட்கள் கீழே விழுந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் அங்கே நடைபெற்றாலோ என்னை மிகப்பெரிய அளவில் அவங்க தாக்குவாங்க, என்னை அடிப்பாங்க. மேலும் என்னுடைய பெற்றோரை நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்பின போது கூட அந்த குடும்பம் என்னை சந்திக்க விடல. மேலும் கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்கள், கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் கூட நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அவங்க என்ன விடல. என்ன ஒரு ரூமுக்குள்ள பூட்டியே வைத்திருந்தாங்க. பூட்டி வைத்து மிகப்பெரிய அளவிலான கொடுமைகளை எனக்கு பண்ணாங்க. ஒரு முறை என்னை கடுமையாக மிரட்டும் விதமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னுடைய வீட்டிலிருந்து, அதாவது நான் அங்கு பணி செய்த வீட்டிலிருந்து என்னை ஒரு தூரமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் உன்னை கொன்று சாக்கடையில் வீசி விடுவேன் என்று என்னை மிகப்பெரிய அளவில் மிரட்டினாங்க. அது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 13 வயது குழந்தை எவ்வளவு பெரிய கொடுமைகளை எல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இது மட்டுமல்ல, இனிதான் மிக அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வேலை செய்யறதுக்கே தகுதியற்றவள் என்று கூறி
என்னை வலுக்கட்டாயமா பிடித்துட்டு வந்து என்னுடைய கைகளை எல்லாம் கட்டி போட்டுட்டு என்னுடைய தலை முடிகள் எல்லாவற்றையும் சேவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த புகைப்படத்தை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அவங்க முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க அந்த சகோதரி, இப்போ எப்படி இருக்காங்க என்னோட புகைப்படத்தை பாருங்க. ரொம்பவே கொடூரமா இருக்கு இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது. மனித மிருகங்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை அந்த கிறிஸ்தவ சகோதரி அந்த 13 வயது பெண் குழந்தைக்கு செய்திருக்காங்க. சோ இந்த காரியங்களை எல்லாம் அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஒரு முறை அவங்கள வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் ஒரு ஆள் அவங்க தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலமாகத்தான் 7 மாதம் கழித்து இவங்க வந்து அவங்க பெற்றோரை சென்றடைந்திருக்காங்க. அங்கு இந்த பெண்மணியை பார்த்த அவங்களுடைய பெற்றோர் மிகவும் அதிர்ச்சி அடைந்துட்டாங்க. ஸோ இந்த தகவல்கள், இந்த நியூஸ், இந்த 13 வயது பெண் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தகவல்கள் வெளிவர ஆரம்பிக்கும் போது கடுமையான கண்டனங்கள் அங்கே எழும்ப ஆரம்பிக்குது. அந்த குடும்பத்தாரை அரெஸ்ட் பண்ணணும், இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அநேக மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கான உரிமை செயல்பாட்டாளரான ஜோசப் ஜான்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் நடந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டுட்டு இதற்கான ஆக்ஷன் எடுப்பதற்கான சில சட்ட ரீதியான முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருக்காரு. மேலும் அங்குள்ள சமூக செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை அமைப்புகள் இந்த குடும்பத்தாரை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு கடும் கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இவங்களுக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ இந்த சம்பவம் தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக அந்த குடும்பத்திற்காக, தாமஸ் மெசிக் என்று சொல்லப்படுகிற அந்த நபரின் குடும்பத்திற்காகவும், சர்னப் நூர் என்று அழைக்கப்படும் அந்த 13 வயதான பெண் குழந்தை அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். 7 மாதங்கள் ஒரு மனித மிருக குடும்பங்களால் மிகப்பெரிய அளவிலான சித்திரவதைகளை அவங்க அனுபவித்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கும் காரியங்களை எல்லாம் நீங்க இந்த காணொலியில கேட்டீங்க. மிகவும் ஒரு கொடுமையான காரியங்கள். ஸோ இந்த குடும்பத்தின் பாதுகாப்பிற்காகவும் அந்த பெண் குழந்தையின் பாதுகாப்பிற்காகவும் இவங்களுக்கு தேவன் நீதி செய்யணும். இந்த அநீதிக்கு தேவன் நிச்சயமாக நீதி செய்யணும். இதற்காக நம்ம ஜெபிப்போம். அவங்க ஏறெடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும். அதற்காகவும் நம்ம ஜெபிப்போம். அவங்க வீட்டில் 4 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 4 பேரையும் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு வறுமையான நிலையில் இருக்காங்க. இந்த நிலைமை அந்த குடும்பத்தை விட்டு மாறணும். அந்த 4 குழந்தைகளும் அவங்க படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அதற்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவல்களை பார்த்து இந்த கிறிஸ்தவ குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபத்தால் தாங்குவோம். தேவன் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். மீண்டும் இன்னொரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.